ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பருப்பு போலி வீட்லேயே சாஃப்டாக எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஊறி இருக்க மாவுலேருந்து எடுத்து கொஞ்சம் திரட்டி உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரை நம்ம ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல சூடாயிட்ட பிறகு தட்டி வச்சுருக்க போலியை சேர்த்து மேலே நெய் ஊற்றி 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பொறுமையாக. வாழை இலை இருந்தால் அதுலேயும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ஆயில் சேர்த்து. அவ்வளோதாங்க, ஒரு போலியாக சுட்டு எடுத்து வீட்லேயே சூடாக டீ டைமுக்கு ஸ்நாக்காக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.